அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனித நாகரீகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு துறைகளிலிருந்தும் நமக்கு ஊக்குவிக்கும் அளவிலே பங்களிப்புகள் இருந்தாலும் மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே தன்னையே தான் நடத்தி கொள்வதற்கும் இயற்கையினுடைய தன்மைகளை குணங்களை அறிந்து கொண்டு அதை நட்போடு அணுகி அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை கொண்டு இன்பமயமாய் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இன்னும் அநேக விதத்தில் தன்னுடைய முன்னேற்றத்திற்கும் அறிவியல் துறையை முழுவதுமாய் நாடியிருக்கிறான். அறியியல் எந்த ஒரு பொருளின் செயல்பாட்டை குறித்தும் அதனுடைய தன்மையை குறித்தும் அறிந்து கொள்ள உதவும்படியாலே இந்த துறைக்கே அறிவியல் என்று பெயர் பெற்றது. அந்த நிலையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கருவிகள், ஏன் நம்முடைய உடம்பு, நம்முடைய குணாதிசயங்கள் என்று எந்தெந்த அளவில் நாம் இயங்கும் போது நம்மோடு சேர்ந்து இயங்கும் உறுப்புகளிலிருந்து தொடங்கி கருவிகள் வரையில் அகத்தேயும் புறத்தேயும் இருக்கும் ஒவ்வொரு பொருளுடைய இயக்கத்தன்மையை, அவற்றின் பயன்பாட்டை, அதனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொண்டு செயல்பட உதவும் ஒரு துறையாக இதை நாம் பார்க்கிறோம். அறிவியல் என்று சொன்னாலே அது ஏதோ சமீபத்திலே வந்தடைந்த கண்டுபிடிக்கப்பட்ட துறை போலே நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் அப்படி கிடையாது. தொன்று தொட்டு மனிதன் ஏதாவது ஒரு பொருளினுடைய குணாதிசயத்தை அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் முறையை, நெறியை தன்னுடைய நன்மைக்காய் உபயோகப்படுத்த தொடங்கிய காலத்திலிருந்தே அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ற அளவில் அவற்றை நாம் கொள்ளுகிறோம். அந்த விதத்தில் எதேச்சையாக நெருப்பினுடைய தன்மையை அறிந்து கொண்டு அதிலே உணவு பதார்த்தங்களை சுட்டு உண்டால் அது நல்ல சுவையோடு இருப்பதாகவும் தன்னுடைய உடலுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துப் பொருட்கள் இன்னும் சிறப்பாக வந்தடைவதையும் கண்டுபிடித்துத்தான் நெருப்பை பயன்படுத்த தொடங்குகிறான். அதேபோலே பழு சுமக்க வேண்டிய காலகட்டங்களிலே அவற்றை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஒரு பலகையிலே இட்டு இழுத்து கொண்டு சென்றால் அதற்கு தேவையான உடல் உழைப்பு குறைவாவதை அறிந்து அதன் மூலம் சக்கரங்களை வடிவமைத்தான். இது மிகப்பெரிய அறிவியல் திருப்பு முனையாகவே அமைந்தது. இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். விவசாயத்தினுடைய கண்டுபிடிப்பு, விவசாயம் செய்வதற்கு ஏர் முதலிய உபகரணங்களை வடிவமைத்தது என்று தொடர்ந்து சென்றால் நாம் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அதை பற்றிய அறிந்து கொள்வதற்கு, அதை பற்றிய தெளிவை பெறுவதற்கு அறிவியல் என்ற அந்த துறையை நாடி இருக்கிறோம் என்பது தெளிவாகும். அந்த விதத்தில் அறிவியல் சாராததாய் எந்த ஒரு துறையையும் இன்று நாம் பார்க்க முடியாது. மருத்துவம், தொழில்நுட்பம், தொழில் முன்னேற்றம், பொருளாதாரம், பொழுதுபோக்குத்துறை உட்பட எல்லாவற்றிலும் அறிவியல் கூறுகள் இன்றியமையா தன்மையோடே கலந்துவிட்டன. இன்னும் சொல்லப்போனால் நாம் நம்முடைய உணவு பதார்த்தங்களை சமையல் அறைகளிலே சமைத்து பதப்படுத்துகிறோமே, அது முழுக்க அறிவியல் சார்ந்த செயல்பாடுகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஒரு இரவு சுட வைத்த பாலிலே, காய்ச்சிய பாலில் தயிரை சிறிது சேர்த்தால் அது மறுநாள் பாத்திரம் நிறைய தயிராக மாறுவதும் அறிவியல் பின்புலத்தோடு தான் அறிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். சமையலறையிலிருந்து தொடங்கக்கூடிய அறிவியல் தத்துவங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே விட்டு பிரியாத, இணங்கி சென்ற ஒரு தத்துவயியல் போலே கலந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அத்தனை சிறப்பு வாய்ந்த அறிவியல் துறையையும் அது நமக்கு செய்யக்கூடிய உதவிகளையும் கொண்டாடும் விதமாக அறிவியல் மதிநுட்பத்தை, அறிவியல் பார்வையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக வருடந்தோறும் வரும் போகும் நாட்களுக்கு நடுவே ஒரு நாள் நிறுத்தி அறிவியல் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளையும் அந்த துறையின் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய சிறப்புகளையும் சௌகரியங்களையும் நினைவுகூரும் விதமாகவும் அடுத்தடுத்து வரும் காலங்களிலே அறிவியல் வளர்ச்சி இன்னும் நெறிப்படுத்தப்பட்டு அது நமக்கு பயன்படும் விதமாக, சாதகமாக அமையும்படியாய் அதை அமைத்துக் கொள்வதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் ஆண்டின் 365 நாட்களும் அறிவியல் நமக்கு பயன்பட்டாலும் அதன் பயன்பாட்டை நின்று நிதானமாக நாம் சிந்திக்க ஏதுவாய் ஒரு நாளை அதற்கென்று ஒதுக்கி அந்த நாளிலே அறிவியல் மூலமாக நாம் அடைந்திருக்கும் நன்மைகளை குறித்த விழிப்புணர்வுகளையும் வருங்காலத்திலே அறிவியலை ஒரு பாதுகாப்பு கேடயமாக நமக்கு பயன் தரும் ஒரு உபகரணம் போலே பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கும் அடுத்த தலைமுறையினர் அறிவியல் பார்வையோடு வாழ்க்கையை அணுகுவதற்குமாய் ஒரு நாளையே ஒதுக்கி அதை கொண்டாடியும் வருகிறோம். இந்திய அளவிலே தேசிய அறிவியல் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு அது அந்தந்த அளவில் பள்ளிகள்,
கல்லூரிகள், நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசு சார்ந்த சாரா இயங்கக்கூடிய நிறுவனங்கள் என்று எல்லோரும் இந்த தினத்தை கொண்டாடும் ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, இந்த தேதிக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அறிவியல் பயன்பாடு என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டின் முதல் நாளிலிருந்து தொடங்கி நிறைவு வரையிலும் காலந்தோறும் அது நம்மோடு உடன் பயணிக்கும் ஒரு காரணம். அப்படி இருக்க பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியை அறிவியல் தினமாக, தேசிய அறிவியல் தினமாக அறிவிப்பதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்தியாவிலிருந்து முதலாக அறிவியல் சாதனைக்காய் கண்டுபிடிப்பிற்காக வேண்டி நோபல் பரிசு பெற்ற சந்திரசேகர வெங்கட்ராமன் அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்த தினமாக இது அறியப்படுகிறது. சி.வி. ராமன் என்று உலக அறிவியல் அரங்குகளிலே மிகவும் பிரபலமான இந்த ஆகச்சிறந்த விஞ்ஞானி 1888ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியின் ஒரு பகுதியாயிருக்கும் திரு ஆனைக்கோவில், மிகவும் பழமையான சிவத்தலம், தேவார பாடல் பெற்ற திருத்தலம், அந்த திரு ஆனைக்கா திருத்தலத்தில்தான் பிறந்தார். தம்முடைய பள்ளி கல்லூரிகள் காலங்களிலெல்லாம் அறிவியல்பால் ஈர்க்கப்பட்டு ராமன் விளைவு என்ற அறிவியல் கோட்பாட்டை உலகிற்கு பிரகடனப்படுத்தினார். அதை அவர் தன்னுடைய ஆய்வு கூடத்திலே கண்டறிந்து அதனுடைய தெளிவுகளை எல்லோருக்குமாய் பறைசாற்றிய, பிரகடனப்படுத்திய நாளாக இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளைத்தான் தேசிய அறிவியல் தினமாக அறிவித்து அவருடைய அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக இன்று உலக அரங்கிலே இந்தியாவின் தொன்மை மாறாத அறிவியல் வளர்ச்சி, அந்த அறிவியல் வளர்ச்சி காலத்திற்கேற்றாற் போலே தன்னையே தான் புதுப்பித்து கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உலகின் ஏதோ ஒரு பகுதியிலே யாரோ ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியலாளர் அல்லது ஒரு ஆசிரியர், மாணவர், யாரோ ஒருவர் ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலமாக மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்வடைந்து கொண்டே இருக்கிறது என்ற நிலைக்கு உயர்த்திய தினம். அன்றைய தினத்தில்தான் தம்முடைய ஆய்வுக்கூடத்திலே ராமன் எஃபெக்ட் என்று அறியப்படும் இயற்பியல் கோட்பாட்டை, அந்த தத்துவத்தை இவர் கண்டுபிடித்து அதை தன்னுடைய பரிசோதனைகளாலே நிறுத்தி கொண்டு, அதை சரியானது என்ற அளவிலே அறிந்து கொண்டு அதை உலகிற்கு பிரகடனம் செய்தார். அப்படி அறியப்பட்ட ராமன்ஸ் எஃபெக்ட் அல்லது ராமன் விளைவுகள் மூலமாகத்தான் இன்று நாம் பயன்படுத்தும் பல்வேறு காணொளி கருவிகளினுடைய வடிவமைப்பிற்கும், நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய பல உபகரணங்களினுடைய அடிப்படை கூறு அதை வடிவமைப்பதற்கும் இன்று உலகளாவிய அளவிலே அதை கொண்டாடி வருகிறார்கள். இதனால் தான் அன்றைய காலகட்டத்தில் இவருக்கு நோபல் பரிசும் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து முதல் நோபல் பரிசு பெற்ற சிறந்த விஞ்ஞானியாக அறியப்படும் இவர் அந்த ராமன் விளைவுகளை கண்ட நாள் பிப்ரவரி 28ஐ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ளும் விதமாக இந்த தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் ஒவ்வொரு பள்ளியிலுமே அறிவியல் கண்காட்சிகள் வைப்பது, அறிவியல் சார்ந்த வினாடி வினா, மாணவர்களினுடைய அறிவியல் நுட்பத்தை, அவர்களுடைய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக போட்டிகள், கண்காட்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவார்கள். கல்லூரிகளிலும் உயராய்வு கூடங்களிலும் அறிவியல் தளங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் ஒன்று கூடி இது குறித்த கருத்தரங்கங்கள் வைப்பது, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பிலே, அந்த தளத்திலே பணியாற்றிய அறிவியலாளர்களுடைய பணியை சிறப்பிக்கும் விதமாக அவர்களை அழைத்து மரியாதை செய்து கௌரவிப்பது என்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லா நிலைகளிலும், பல்வேறு தளங்களிலும் தனியார் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளாக நடந்தேறிய வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் மத்திய சர்க்கார் இந்த ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் தேசிய அறிவியல் தினத்திற்கு ஒரு கருப்பொருளை சொல்லி அந்த கருப்பொருள் சார்ந்து விழாக்கள் அமையும்படியாக அறிவுறுத்துவார்கள். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் அப்போது நிலவக்கூடிய சூழலியலுக்கு ஏற்றாற்போலே அப்போது உலக அளவில் அதிகம் பேசப்படும் தலைப்பு ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பை கருப்பொருளாக வைத்து விழா எடுக்கும்படியாக அறிவுறுத்துவார்கள். மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், அவற்றினுடைய விதைகளிலிருந்து தொடங்கிய இந்த கருப்பொருள் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தும் வழக்கம் பல பத்தாண்டுகளாக இங்கே நடந்து வருகிறது.
இதற்கிடையே பாமர மக்களுக்கும் அறிவியல் விழிப்புணர்வு தேவை என்பது குறித்தும் அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக மிகவும் எல்லோராலும் கொள்ளக்கூடிய அளவிலே எல்லோரும் பெறக்கூடிய அளவிலே அறிவியல் தத்துவங்களை அறிவியல் விஞ்ஞான போக்கை அவர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக எளிமைப்படுத்தி அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துபவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் ஊக்குவிக்கிறார்கள். தொழிற்சாலைகள் பல்வேறு தொழில்துறை தளங்கள் எல்லாவற்றிலும் அறிவியலினுடைய பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட காலத்திலே உலகமே நமக்கு கையடக்க பொருளாய் மாறிவரும் காலத்திலே அறிவியலினுடைய போக்கு சில நேரங்களிலே ஆபத்துகரமாய் முடியும் என்பதையும் நாம் பல்வேறு உதாரணங்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அறிவியல் என்ற அந்த கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி நன்மை பெறும் விதமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் அதன் மூலமாக நன்மையடையும் பொருட்டே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அளவில் விழிப்புணர்வு இப்போதும் தேவைப்படுகிறது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டு அறிவியலாளர்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் மக்களும் அறிவியல் பார்வையோடு தங்கள் வாழ்க்கை போக்கை அணுக வேண்டும் என்றும் கருதி வருகிறோம். சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எது சரி எது தவறு என்பதை தேர்ந்தெடுப்பதுதான் அறிவியல் பார்வையோடு கொள்ளுதல் என்ற அளவிற்கு அறிவியலினுடைய விளக்கத்தை எளிமைப்படுத்தி இன்று நாம் பார்க்கிறோம். இதை செய்தால் இதன் மூலமாக எனக்கோ அல்லது என்னை சார்ந்திருப்பவர்களுக்கோ தீங்கு வரும் என்று அறிந்து கொண்டு அதிலிருந்து செய்யாது விலகி இருத்தல் கூட அறிவியல் பார்வைதான். இந்த பார்வையோடு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அறிவியல் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன்கள் நம்மை மெருகேற்றி உயரக்கொண்டு செல்லும். இதற்காக வேண்டித்தான் அறிவியல் நமக்கு செய்யக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் இரண்டையும் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய தினத்தில் பல்வேறு நகரங்களிலே அறிவியல் சாதனை செய்தவர்கள் அறிவியலிலே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தங்களுடைய ஆராய்ச்சி மூலமாக உயர்ந்தவர்களை கௌரவிக்கும் விதமாக நிகழ்ச்சிகளும் பன்னாட்டு அறிவியல் அறிஞர்கள் அவர்களுடைய சாதனைகளை கௌரவிக்கும் பொருட்டு வெளிநாடுகளில் இருப்பவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக இங்கே உயர்கல்வி நிறுவனங்களில் சொற்பொழிவுகள் கருத்தரங்கங்கள் முதலியவற்றையும் நடத்தி அதிலே அவர்களுடைய பணியையும் கௌரவிக்கிறோம். இதன் மூலம் இந்திய திருநாடு தன்னுடைய நீண்ட நெடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கொண்ட வரலாற்றிலே தத்துவங்களை கூட அறிவியல் பார்வையோடு பார்க்கக்கூடிய அந்த வரலாற்றிலே தொடர்ந்து வரக்கூடிய அந்த பயணத்தில் மிக முக்கிய மைல்கல்லாய் விளங்கும் திரு சி.வி. ராமன் அவர்களினுடைய கண்டுபிடிப்பை ஒவ்வொரு ஆண்டும் நினைவில் வைத்துக்கொண்டு அதை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு போதித்து அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு கூடி அறிவியலை அணுக வேண்டும் என்றும் அதன் மூலமாக அடையக்கூடிய நன்மைகள் மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு உதவும் விதமாக அமையவும் இந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். அறிவியல் பார்வையோடு வாழ்க்கையை அணுகி அறிவியல் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டாடி அதை இன்னும் மென்மேலும் பன்மடங்காய் உயரச் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த தினத்தின் கொண்டாட்டத்தின் மூலம் நாமும் கண்டடைவோம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்திய அளவில் கொண்டாடப்படும் அறிவியல் தினத்தை குறித்தும் அதனுடைய பின்புலத்தை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.